இந்திய திருநாட்டின் முன்னாள் பாரத பிரதமர், மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர், இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் என்று பல்வேறு பொறுப்புகளை வைத்து திறம்பட இந்திய திருநாட்டிற்காக சிறப்பான ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த நமது மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் நேற்றைய தினம் உடல்நலக் குறைவால் நம்மை விட்டு விட்டு சென்றார்கள். அவருடைய ஆன்மா சாந்தியடைய நமது கீழப்போர் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறோம். நமது மன்மோகன் சிங் அவர்களின் பணியானது மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பான வாழ்க்கை. இந்திய திருநாட்டுக்காக அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, தகவல் அறியும் சட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி மக்களுக்கான சட்டங்களை ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு சாதனை செய்தார்கள். அவர்களுக்கு போற்றுவர்களும் தூற்றுவர்கள் உண்டு. ஆனால் அந்த அன்பு தலைவர் ஒரு அறிக்கை விட்டார். எங்களோட 10 ஆண்டு கால சரித்திர சாதனை வரலாறு பேசுவோம் என்று சொல்லி ஒரே வரியில் பேசுகிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியும் சரி, இந்திய மக்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதை முறியடிக்கும் விதமாக நம்முடைய அப்பாவி ஆதாரிகளுடைய பணத்தை செலவழித்து இன்றைக்கு மோடியை கொண்டு வந்துள்ளார் என்று சொன்னால், அவருடைய 10 ஆண்டு கால சாதனை முறியடிக்க வேண்டும். அந்த இந்தியாவை பாழ்படுத்த வேண்டும். இந்தியாவிலே மதச்சட்டை, ஜாதி சட்டை உருவாக்கி 10 ஆண்டு காலம் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்ற இந்தியாவை இன்றைக்கு மோடி அரசாங்கம் இன்னைக்கு புள்ளிக்கு தள்ளி பொருளாதார நிலையில் மந்தமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மோடி அரசாங்கம் கொண்டு செல்கிறது. நம்முடைய இந்திய பொருளாதார உயர்வதற்கு எனக்கு முன்னாலே பேசிய வட்டார நாடு தலைவர்கள் சொல்வது போல அவருடைய கவர்னர் பகுதி நம்முடைய மத்திய அரசு கவர்னர் பகுதி விசூரிகளை கவர்னர் பகுதியாக மன்மோகன் சிங் ஆட்சியில் நம்முடைய நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்தாங்க. இன்னொரு திறம்பட ஆட்சி செய்த திறமையுள்ள பொருளாதார வேலையை நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த இந்திய பொருளாதாரம் உயர்ந்து வருகிறது என்று சொன்னால், ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த மேதை, இந்த நாட்டை வல்லரசு ஆக்குவதற்கு தன்னை அர்ப்பணிப்பார் என்று சொல்லி நம்முடைய அன்னை சோனியா காந்தியுடைய ஆலோசனை பேரில் ஒரு 10 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி செய்த நம்முடைய மன்மோகன் சிங் அவருடைய இழப்பு நம்முடைய இந்திய மக்களுக்கும் சரி, உலக பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பது நாடு அறிந்தவர்கள் நல்லவர்கள்லாம் இன்னைக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சோதனையில் இருக்கிறோம். அவருடைய சாதனைகள் மீண்டும் தொடர அவருக்கு நாம செய்கின்ற பணிகள் அவர் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்து நம்ம அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து இந்த காங்கிரஸ் பெயர் இயக்கத்துக்கு மீண்டும் இந்தியாவை வழிநடத்த ஒரு தகுதிப்படுத்த கட்சியாக நாம் கொண்டு வர வேண்டும். அதுதான் நாம் அவர் சீர காணிக்கையாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றிகளை செய்கிறோம். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வெளிநாட்டுக்காரர்கள் மட்டுமின்றி அனைவரும் இந்தியா பொருளாதாரத்தில் விழாமல் தாங்கி பிடித்திருக்கின்ற இந்த மன்மோகன் சிங் எப்படி ஏதோ மந்திர ஊழல் வைத்திருக்கிறாரா, இல்லை எப்படி செயல்படுகிறார் என்று ஆச்சரியப்பட வகையிலே உலக பொருளாதார மேதையாக திகழ்ந்தார். அவர் இன்று நமது நாட்டு பிரதமராக வந்த பின்பு ஏழை எளிய மக்கள் நம்ம நாட்டில் பட்டியோடு இருக்கக்கூடாது என்ற உயரிய எண்ணத்தோடு மகாத்மா காந்தி வேலை உறுதிமொழி திட்டத்தை கொண்டு வந்து அந்த 100 நாள் திட்டத்தின் மூலம் இந்திய ஏழை மக்களின் பசியை போக்கினார். அது மட்டுமில்ல, சாதாரண மக்கள் கூட அங்க அரசு துறைகளிலே என்ன எப்படி செயல்படுகிறது, என்ன செய்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்ற ஒரு தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சிறந்த பல திட்டங்களை கொண்டு வந்து பொருளாதாரத்திலே தாராளமயமாக்கல் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றார். இந்திய திருநாட்டில் பாரத பிரதமராக அதிக நாட்கள் பணியாற்றிய பெருமை முதலிலே பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும், இரண்டாவதாக அன்னை இந்திரா காந்தியும்,
மூன்றாவது டாக்டர் மன்மோகன் சிங் என்று நாளேடுகள் அனைத்தும் புகழுகின்ற வகையிலே ஆட்சியை செய்து முடிந்த பொருளாதாரத்தில் சரிய விடாமல் காத்துக் கொண்டிருந்த ஒரு அற்புத தலைவர். அவரை போல் ஒரு பொருளாதார மேதை இன்னும் பிறப்பாரா என்று தெரியவில்லை. நேற்றைய தினம் இரவு நம்மை விட்டு மறைந்து சென்று விட்டார். அவருடைய பணி ஒரு அளப்பரியா பணி. எத்தகைய பணி என்பது போற்றுதலுக்குரியது. அவருடைய எண்ணங்கள் நமது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமைந்து அவருடைய எண்ண ஓட்டங்களை, அவருடைய பொருளாதார சீர்திருத்தங்களை மீண்டும் அமைய பெறுவதை அவரது நோக்கமாக இருந்தது. மிகப்பெரிய ஒரு திட்டம் என்னவென்றால், விவசாய கடன் தள்ளுபடி ஒரே கையெழுத்தில் 72,000 கோடி தள்ளுபடி பண்ணி இந்திய திருநாட்டில் விவசாயிகளுக்கு முக்கியமாக செயல்பட்டு நமக்கு எல்லாம் விவசாய கடனை தள்ளுபடி கொடுத்த ஒரே தலைவர் அவர்தான். கல்விக்கடன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய சிறப்புமிக்க தலைவர். அவருடைய இழப்பு இந்திய திருநாட்டுக்கு இழப்பு. இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்து கொடுத்த கிழப்பவர் மேற்கோட்டார் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்க சொந்தங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி